கார்த்திகை நாளில் வானமே ஒரு அதிசயத்தை கண்டது. இறைவன் சிவனின் தெய்வீக அக்னியிலிருந்து 6 தீப்பொறிகள் தோன்றின. அவை இயற்கையின் சக்திகளால் எடுத்துச் செல்லப்பட்டு புனித நீரில் வைக்கப்பட்டன. அந்த தீப்பொறிகள் 6 தெய்வக் குழந்தைகளாக மாறின. கார்த்திகை பெண்கள் அந்த குழந்தைகளை அன்புடன் வளர்த்தனர். பார்வதி தேவியார் அவர்களை தழுவிய போது அவை ஒன்றாக இணைந்து ஆறுமுகனாக ஆனார். அவ்வாறே பிறந்தார் முருகன். அறிவின் வடிவம், வீரத்தின் சின்னம், அழகின் உருவம். நம் தமிழ் கடவுள். அசுரர்கள் உலகை இருளால் மூடிய போது முருகன் தனது வேலுடன் எழுந்தார். அந்த வேல் ஒரு ஆயுதம் மட்டும் அல்ல, அது சத்தியத்தின் சக்தி. அவர் தீமையை அழித்து தர்மத்தை நிலைநிறுத்தினார். இன்றும் கார்த்திகை நாளில் நாம் தீபம் ஏற்றுவது முருகனை வழிபட மட்டுமல்ல, நம்முள் இருக்கும் ஒளியை எழுப்புவதற்காக. வேல்வேல் முருகா, ஹரோ ஹரா. வேல்வேல் முருகா, ஹரோ ஹரா. வேல்வேல் முருகா, ஹரோ ஹரா.